இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சின்ன மினி விலாக், அதாவது நைட்டில் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை வந்து அது பெண்ணில் தட்டிடுங்க. அவங்க சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். காலையிலேயே பரபரப்பாக ஏதாவது செஞ்சு கட்டிடணும். சரி, நைட்லையாவது ஹெல்த்தியாக குடிப்போன்னு தான் இன்றைக்கி சுண்டக்காய் சட்னி செஞ்சுருக்கேன். சுண்டக்காய் வந்து நல்லா வதக்கிட்டு, அதாவது இடிச்சிட்டு செஞ்சுருக்கேன். நான் ஏற்கனவே சுண்டக்காய் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்றவங்க சேனலை செக் பண்ணிக்கோங்க. சுண்டக்காய் வந்து கடலைப்பருப்புலாம், உளுத்தம்பருப்பு, தக்காளி, வெங்காயம் வதக்கி சுண்டக்காய் சட்னியும் தேங்காய் சட்னியும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சைடில் பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வந்து கடல்வாழ் உயிரினங்கள் ப்ராஜெக்ட் செய்யணுமா. சரின்னு சொல்லிவிட்டு இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி செய்வோம்னு சொல்லிட்டு பழைய புக்கில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடல்வாழ் உயிரினங்கள்லாம் வெட்டிட்டு கொஞ்சம் க்ரியேட்டிவாக கொஞ்சம் அலை மாதிரி இதை வச்சு அலையில் மாதிரி செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் ஐடியா கொடுத்தான். பார்த்தா இதை உட்காந்து கொஞ்சம் நேரம் அந்த சட்னி ஆடுற வரைக்கும் இந்த கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் பார்த்துட்டு அது அலை மாதிரி மடித்து அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணான். நான் சும்மா ஐடியா தான் கொடுத்தேன், அவனே தம்பியே செஞ்சுட்டான். அந்த கேப்பில் ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா வேகமாக சட்னி அரைச்சிட்டோம். சட்னி வந்து சுண்டக்காய் சட்னி வந்து கசப்பே தெரிலங்க. ஏன்னா அந்தளவுக்கு நான் காரமும் புளிப்பும் போட்டிருக்கேன், கசப்பு இல்லை. அதே மாதிரி கொஞ்சம் தேங்காய் சட்னி, மதியம் தக்காளி சாதம் தான் சாப்பிட்டதுனால குழம்பு இல்லை, அதனால் கொஞ்சமாக தேங்காய் சட்னி செஞ்சுட்டு இட்லி சுட சுட சாப்பிட்டு டின்னர் விலாக் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ.